பரமன் சொன்னது உண்மைதான். கடங்காரன் கண்ட நேரத்துல வந்து பிரச்சனை பண்றான் சார். அதுக்காக தான் ஒரு பாதுகாப்புக்காக வர சொல்லியிருந்தேன். தடி எடுத்தவங்களாம் தண்டல்கார மாதிரி இவன் வந்து பாதுகாப்பு கொடுத்தா அப்புறம் நாங்க எதுக்கு சார் இருக்கோம்? இல்லை சார், கடன் வாங்கினது தப்பு தானே சார். பணத்தை ரெடி பண்ண கூட டைம் கொடுக்காம வந்து கலாட்டா பண்ணதுனால தான் நான் பரமனை கூப்பிட்டேன். அதுவும் இல்லாம பரமன் எங்களுக்கு தெரிஞ்ச தம்பி தான் சார். சென்டிமெண்ட் பின்றாரா. சரி சரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர பழகுங்க சார். நீங்களே ஏதாவது முடிவு பண்ணிட்டு பெரிய பிரச்சனையில மாட்டிக்காதீங்க. ஓகே ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார், இப்போ நாங்கள் படுக்கலாமா? ஒரே டயர்டா இருக்கு சார். டேய், நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ ரொம்ப பேசுற. நாளைக்கு ஏதாவது கடத்தருவில் பார்த்தேன் உனக்கு அப்போ இருக்குடா. பார்த்துக்கலாம். இப்போ போங்க. வாங்க போலாம். சரிங்க சார். போயா வண்டி எடு. போங்க. நன்றி சார். குட் நைட். வண்டி எடு. ரிவர்ஸ் கேர்லாம் விழும்ல. ரைட் போலாம். ரைட். தெரிஞ்சவனாமே தெரிஞ்சவன் எந்த வகையில? உங்க வீட்டு சைடா இல்ல எங்க வீட்டு சைடா? ஒழுங்கா போலீஸ் கிட்ட சொல்லி இருந்தா அப்படியே அள்ளி போட்டுட்டு போயிருப்பாங்க. உங்களை எல்லாம் கைப்புல என்னயா என்ன பொசுக்குன்னு போயிட்டாப்ல? ஆகுது பத்தியா? என்ன மாப்பிள்ள, அந்த அம்மா அப்படி சொல்லிட்டு போகுது? ஒரு கைப்புள்ள எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி அந்த கடவுளால கூட இருக்க முடியாது. அது என்னமோ உண்மைதான் மாப்பிள்ள. அங்க என்ன ஆச்சுன்னு தெரியலையே. செல்லதுரை சார், அவனுங்களை அடிச்சு விரட்டிட்டீங்களா? இல்ல சார். ஏன் சார்? சார், அந்த வீட்டில் இருக்கிறவங்க டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றாங்கன்னு நீங்க சொன்னதுனால கேட்டேன். ஆனா அவங்க நாங்க சொல்லிதான் அவங்க பாதுகாப்புக்காக படுத்திருக்காங்கன்னு அவங்க சொல்றாங்க சார். ரிஷி சார். அப்படியா? சரி, ஓகே சார். நான் வேற தெரியாம உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே சார், நோ ப்ராப்ளம். ஓகே சார், நான் வச்சிடறேன். இளமதி வீட்டில் ஏன் அப்படி சொன்னாங்க?